ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹாலி தமிழ் வெரியன் சேனல். என்னோட பேர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2024 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன கொரியன் மூவி தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஹாரர் ஆக்ஷன் மூவி. அது என்ன மூவி பார்த்தீங்கன்னா பேட்லேண்ட் 100 மூவி. சரிங்களா? ஸோ இந்த மூவி நான் பார்த்துட்டேன். ஸோ மற்றனும் நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மூவியோட கதை பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வைரஸ் மருந்து உருவாக்குறாரு. அந்த வைரஸ் மருந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு வந்து செலுத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் டீம் வந்து இவங்க வந்து தடுக்கிறாங்க. இந்த மருந்து நீங்கள் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா தென்கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பூகம்பம் வந்து எல்லாம் பில்டிங் இடித்து கீழே விழுந்து எல்லோரும் சாகுறாங்க. சில பேர் தப்பிக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சாப்பாடு எதுவுமே கிடையாது. சில பேர் தப்பிச்சாங்கன்னா ஒரு சின்னதாக கிராமம் போட்டு அங்கே வாழ்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அங்கேயே இருக்கார். நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மார்வல் மூவியில் நடிச்சிருப்பார், அவர் தான். ஸோ அந்த கிராமத்தில் வந்து சாப்பாடு ஒரு முதலை வந்து வேட்டையாடுவார். அந்த சீன்லாம் கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். ஸோ அந்த முதலை வேட்டையாடி மக்கள் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒன்று வரும். அந்த டீம் பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக வருவாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் இடியாமல் இருக்குது, அங்கே வந்து சாப்பாடு உணவுங்க நாங்கள் தரோம், கூட வந்தீங்கன்னா உங்களை காப்பாற்ற சொல்லி கூட்டின்னு போவாங்க. அதுக்கப்புறம் கூட்டின்னு போயிட்டு சில டெக்ஸ்ட்லாம் பண்ணுவாங்க. அந்த டாக்டர்னு சொன்ன பார்த்தியா, அவன் பண்ண வேலை தான் இந்த மொத்தம் மனுஷனமே சொல்லுவான். அழிஞ்சா கூட நம்ம அழிய மாட்டோம், அவன் மருந்து கண்டுபிடிச்சிருப்பான், அது ஒரு வைரஸு. அந்த மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ சும்மா சொல்லிடுறேன். என்ன மருந்து பார்த்தீங்கன்னா, அந்த மருந்து போட்டிங்கன்னா யார் சுட்டா கொலை பண்ணாலும் நீங்கள் உயிரோடு எஞ்சிப்பீங்க. சரிங்களா? கை துண்டாலும் சரி, ஆனால் சாவடிங்கன்னா தலையை துண்டாக்கணும். ஸோ அதுதான் மெத்தடு. ஸோ மற்றபடி அந்த சைக்கோ டாக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணி அந்த மருந்தை போட்டு விட்ருவான். அவன் ஆராய்ச்சிக்காக மற்ற பேர் பலியாக்குவான். அதை தெரிஞ்சுக்கின நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி ஒரு பொண்ணு ஒன்று இருக்கும். அந்த பொண்ணு கூட்டின்னு போயிடுவாங்க. அந்த டீம் வந்து நம்ம ஹீரோ வந்து அவங்கள போய் காப்பாற்றினானா இல்லையா தான் கதையை. சில நடுவில் வந்து ஃபைட்ஸ்லாம் இருக்கும். அந்த முழுக்க கொஞ்சம் ரத்த தெரிக்கிற படம். சின்ன பசங்க பார்க்க வேணாம், பெரியவங்க மட்டும் பாருங்கள். இது ஒரு வாட்டி பார்க்கலாம், ஒரு வித்தியாசமான படம். ஸோ லாஸ்ட்டில் வந்து ஜாம்பிஸ்லாம் காட்டுவாங்க. அந்த மருந்து போட்டனால என்னென்ன சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சு ஃபுல் டீட்டெயில் இதில் காட்டுவாங்க. ஃபைனலாக அங்கே வந்து காப்பாற்றினாங்களா, அந்த டாக்டர் அழிச்சாங்களா, அந்த டாக்டருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கொடூரமாக காட்டுவாங்க. எப்பா அது பெரியவங்கள பாருங்கள், இந்திய பலம் இல்லாதவங்க கொஞ்சம் பார்க்காதீங்க. அந்த சீனை கொடூரமாக இருக்கும். நல்ல படம், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு த்ரில்லிங்காக இருக்கும், ஒரு பயங்கரமாக இருக்கும் அந்த மூவி. சரிங்களா? கொரியன் மூவி தமிழ் டப்பிங்கில் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. சரிங்களா? பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவி. சரிங்களா? வேறு என்ன டவுட் அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மிஸ்டேக் பண்ணால் மன்னிச்சிடுங்க. வேறு என்ன மூவி வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மூவி வேணும்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே கைஸ், அடுத்த தடவை சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே, பை பாய்.